अथनी மூக்குத்தி. नाथ किसको डाली जाती है? மூக்கணாங்கயிறு யாருக்கு போடப்படுகிறது? बैल को नाथ डाली जाती है ना? காளை மாடுக்கு மூக்கணாங்கயிறு போடப்படுகிறது இல்லையா? क्यों डाली जाती है? ஏன் போடப்படுகிறது? है कि बैल पहले कंट्रोल में नहीं होता है. அந்த காளை மாடு கண்ட்ரோலில் இருப்பதில்லை முதலில். तो कंट्रोल में फुल लाने के लिए எனவே கண்ட்ரோலில் முழுவதுமாக கொண்டு வருவதற்காக नाथ डाली जाती है. மூக்கணாங்கயிறு போடப்படுகிறது. ऐसे ही அதே போலதான் कलयुग में जो स्त्रियां हैं கலியுகத்தில் இருக்கிற பெண்கள், वो ज्यादातर स्त्रियां அதில் அந்த பெண்களில் அதிகமாக பெண்கள் पत्नियां மனைவிகள் पति के कंट्रोल में रहती हैं கணவரின் கண்ட்ரோலில் இருக்கிறார்களா? அதிகமாக பெண்கள் या उखड़ उखड़ के चलती है? அல்லது மீறி நடக்கிறார்களா? ज्यादातर அதிகபட்சம் डाइवोर्स ज्यादा देती है. டைவர்ஸ் வந்து அதிகமாக தருகிறார்களா? दूसरे खत्म ज्यादा कर लेती है இன்னொருத்தரை வந்து அதிகமாக நாடுகிறார்களா? या कम करती है? அல்லது குறைவாக நாடுகிறார்களா? दृष्टि वृत्ति चंचल होती है या नहीं होती है? திருஷ்டி, பார்வை, உள்ளுணர்வு கெடுகிறதா இல்லையா? होती है. கெட்டு விடுகிறது. तो சஞ்சலமாகிறதா இல்லையா? சஞ்சலமாகிறது. कन्या किस बात की यादगार है? कंट्रोल में करने की यादगार है. எனவே கண்ட்ரோலில் செய்வதற்கான நினைவார்த்தமாகும் மூக்குத்தி. मुरली में बोला है முரளியில் சொல்லி இருக்கிறார், अपनी पत्नी को अपने कंट्रोल में रखना चाहिए. தன்னுடைய மனைவியை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்க வேண்டும். ये मुरली में ही बोल दिया. இதை முரளியிலே சொல்லி இருக்கிறார். ये कंट्रोल में रखने की यादगार है नथनिया. இந்த கண்ட்ரோலில் வைப்பதற்கான நினைவார்த்தமாகும் மூக்குத்தி. लक्ष्मी नारायण के चित्र में लक्ष्मी के नाक में नथनी नहीं दिखाए हैं. லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தில் லக்ஷ்மிக்கு மூக்குத்தி காண்பிக்கவில்லை. तो वो कोर्स में बात नहीं பிறகு இதை கோர்ஸில் சொல்ல வேண்டாமா? बतानी है, नहीं बतानी है சொல்லணுமா சொல்லக்கூடாதா? इसके बारे में. இதை பற்றி கேக்குறாங்க. अरे बैल को नाथ डाली जाती है அரே, காளை மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடப்படுகிறதா? या गाय को नाथ डाली जाती है? அல்லது பசுமாடுக்கு மூக்கணாங்கயிறு போடப்படுகிறதா? हैं? காளை மாடுன்னு சொல்றாங்க. माने जो अड़ियल होता है ना, அரே, அப்படி என்றால் அது முரட்டுத்தனமாக இருக்கிறது இல்லையா? उसको कंट्रोल करने के लिए क्या करते हैं? அதை கண்ட்ரோல் செய்வதற்காக என்ன செய்கிறார்கள்? हैं? नाथ डाल देते हैं. மூக்கணாங்கயிறை போடுகிறார்கள். तो ये निशानी है எனவே இது அடையாளமாகும். कि कंट्रोल में रहे. கண்ட்ரோலில் இருக்கணும். और ये नाथ नथनिया மற்றும் இந்த மூக்கணாங்கயிறு மூக்குத்தி स्वर्ग में डालने की जरूरत है சொர்க்கத்தில் போடுவதற்கு அவசியம் இருக்கா? या नरक में डालने की जरूरत है? அல்லது நரகத்தில் போடுவதற்கு அவசியம் இருக்கா? स्वर्ग में क्यों नहीं जरूरत? சொர்க்கத்தில் ஏன் அவசியம் இல்லை? बात वहीं सब देवी देवताएं सुधरे हुए. அங்கே இருப்பவர்கள் அனைவரும் தேவி தேவதைகள் திருந்திருப்பவர்கள். अनसुधरे तो कोई है ही नहीं. திருந்தாதவர்கள் யாருமே அங்கே இருப்பதில்லை. तो कंट्रोल करने के लिए नथनिया डालने की क्या जरूरत? அப்போது கண்ட்ரோல் செய்வதற்கு மூக்குத்தி போடுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? नाथ डालने की जरूरत है? அந்த மூக்கணாங்கயிறு மூக்குத்தி போடுவதற்கு அவசியம் இருக்கா? नहीं. இல்லை. हाँ. इसमें भी नहीं बताना चाहिए. பிறகு சொல்லக்கூடாதா? क्यों? बताओ. ஏன் சொல்லுங்கள். कि जो हैं सुधरेले हुए யார் வந்து திருந்தி இருப்பவர்கள் இருக்கிறார்களோ उनको नाक में नकेल डालने की क्या दरकार? அவர்களுக்கு மூக்குத்தியை போடுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? என்ன அவசியம் இருக்கிறது? इसका क्लैरिफिकेशन इस तरह से आना चाहिए.
அப்போ அதனுடைய கிளாரிபிகேஷன் இந்த மாதிரி இருக்க வேண்டும், बिल्कुल आना चाहिए। முற்றிலும் வர வேண்டும்.